பயங்கரமான கனவு. தினம் தினம் இதே கனவாதான் வருது. ஏன் இப்படி வருது? அதே இடம், அதே கல்யாண மண்டபம், அதே அதே பாம்பு. நம்மளோட பழங்கால கதைகள்ல, மைத்தாலஜில, ஸ்கிரிப்சர்ஸ்ல இப்படி எல்லாத்துலயும் நிறைய ஆசைகள் கொண்ட நாகத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல நம்ம பாம்புங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடவும் செய்யறோம். நம்ம நாட்டுல நிறைய பாம்பினங்கள் இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில ரொம்ப ஆச்சரியமான உண்மையான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஒடிசா நகரத்துல பெலிந்தா ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணுடைய கதை. அந்த பொண்ணுடைய பேரு கௌரி. அவளை ஒரு பாம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன, உங்க ரியாக்ஷன் இப்படித்தானே இருக்குது? ஏன் ரியாக்ஷனும் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்ப பூஜிக்கிறாங்க. அந்த பொண்ணு கௌரியையும் சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்காங்க. அப்பா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருக்கு. ஆமா மாதவ், நல்லாதான் இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்றது கடவுளே? சென்னை, பாப்பி, குஞ்சன், எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சுப்பா? ஐயோ, இது ரெண்டும் விஷப்பாமாச்சே. நாம இத கட்டைய கூட நகர. அந்த ஆண் பாம்பு போயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, பெண் பாம்பு இங்கதான் இருக்கு.
பாம்புக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை, தப்பிச்சு போக விடாதீங்க. செத்துச்சு விடுங்க, செத்துச்சு. விடு, இறந்துடுச்சு. வா வா வாங்க, போலாம். போலாம். பார்வதி, இன்னைக்கு நாங்க அந்த பொம்பளை பாம்பை கொன்னுட்டோம். அதான் கிராம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சுல, வெட்டி போட்டுட்டோம். அத நாங்க நல்லா அடிச்சு வெட்டி தூக்கி போட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எங்களை மன்னிச்சிருங்க நாகம்மா. நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் செடியெல்லாம் திங்கிற புழு இல்ல, நாகங்க நாகம். இது நம்மளுக்கு பெரிய சாபமா கூட மாறலாம். இல்ல, நமக்கு இந்த பாவத்துல இருந்து முக்தி கிடைக்க முதல்ல அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். பார்வதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரி, உனக்கு ஏதாவது பூஜை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோ. வாப்பா. சரிப்பா. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு கௌரியோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ற டென்ஷன்ல அவங்க இந்த சம்பவத்தை மெல்ல மெல்லமா மறந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுங்க. மாப்பிள்ள உள்ள இருக்கான், இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். அவனுக்கு Dress எல்லாம் டவுன்ல போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா. அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ண விட பையனை தான் நிறைய பேர் பாப்பாங்க போல இருக்கு. சரி சரி, உள்ள போய் மாதவா எங்க இருக்கான்னு பாருங்க. ஏய் சூப்பர்ரா, என்ன முகம்டா, சும்மா ஜொலிக்கிற. அதுவும் இந்த டவுன்ல இருந்து எடுத்துட்டு வந்த Dress இன்னும் இந்த மாப்பிள்ளைக்கு மெருகேறிச்சுல. இன்னைக்கு எல்லாரும் என்னதான் பார்க்க போறாங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏ பாப்பி, நான் சொன்ன வேலையை செஞ்சீங்களா இல்லையா? நாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னா. சரி சரி சரி, பாருங்க. ஒரே ஒரு குறைதான், ஒரு செயின் மட்டும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் போட்டா எல்லாரோட கண்ணு என்னையே சுத்திட்டு இருக்கும். ஏய் கௌரி, கௌரி இங்க வா. சீக்கிரமா உள்ள போய் அண்ணனை கூட்டிட்டு வா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்குல்ல. அட கடவுளே, இந்த நேரம் பார்த்து இது கீழே விழணுமா? ஏ கௌரி, சீக்கிரமா போய் அண்ணனை கூட்டிட்டு வா போ. ஏ கௌரி, சொன்ன உடனே இவ்வளவு வேகமா போற? அவங்க அண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கல்யாணம் தானே, அதான் வேகமா ஓடுறா. அண்ணா, அண்ணா உங்களுக்கு என்னாச்சு? அண்ணா, அண்ணா. ஐயோ, என் பையன். அண்ணா, அண்ணா, இங்க பாருங்க.
ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னப்பா ஆச்சு? இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அண்ணா, அண்ணா, அண்ணா. தப்பு செஞ்சுட்டு தப்பிக்க முடியுமா? முடியாது. ஒரு மனுஷன் பண்ற ஒவ்வொரு தப்புக்கான பலனும் இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு கிடைச்சிரும். அத அவன் அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம பழங்கால கதைகள்ல கூட ஒரு நாகம் அதோட ஜோடிய கொலை பண்ணவங்களை கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. உங்க குடும்பத்துல நடந்தது மிகப்பெரிய சோகம்தான். கடவுள் தான் உங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்கணும். என் பையனை கொன்ன அந்த நாகத்தை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அத சாகடிச்சிருவேன். நீங்களாம் போயிட்டே இருங்க. நான் பின்னாடியே வரேன். அப்பா, நீங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? என் பையனை கொன்ன அந்த பாம்பை கொல்ல போறேன். அப்பா வேண்டாப்பா, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த பாம்பு ரொம்ப ஆபத்தானதுப்பா. அப்புறம் அத கொல்றது சாபம்னு சொல்லுவாங்கப்பா. நம்ம ஏற்கனவே மாதவனவ இழந்து நிக்கிறோம் இல்லப்பா. இப்ப மறுபடியும் எதுக்காக இன்னொன்னு கொல்லணும்னு நினைக்கிறீங்க? வாய மூடிட்டு இருக்கியா? இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இன்னைக்கு நான் அந்த விஷ நாகத்தை ராத்திரியோட ராத்திரியா கொன்னு தூக்கி போடுவேன். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி அமைதியா இருக்க கூடாது. தேடுங்க, விடாதீங்க. இன்னைக்கு அந்த பாம்பை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு அதை சாகடிக்காம விடக்கூடாது. அந்த பாம்பு என் புள்ளைய சாகடிச்சிருச்சு. இங்க பாருங்க, அந்த நாகத்தோடைய அடையாளம் நம்மள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. கண்டிப்பா அது இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இங்க எந்த பொந்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அதை தேடாம விட மாட்டேன். அன்னைக்கு நாம அந்த பாம்பை எப்படி அடிச்சு கொன்னோம், இன்னைக்கு அந்த பாம்புக்கு நான் அதை விட கொடூரமான சாவ கொடுக்க போறேன். இன்னைக்கு அது என் பையனை சாகடிச்சது, நாளைக்கு உன் பையனை சாகடிக்கும். எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த நாகம் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆபத்தா ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இன்னைக்கு நாம இந்த நாகத்தை சாகடிச்சே ஆகணும். சரியா? சரிண்ணா. போல வாங்க. அப்பா, 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 நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இங்க யாருமே வேற இல்ல. அப்பா, அப்பா.
அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? இங்கதான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எங்க போச்சு? இங்கதானே இருந்தது. நான் இங்கதானே அதை பார்த்தேன். நீ எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் நான் இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு உனக்கு சாவுதான். நீ அதே நாகம் தானே? என் பையனை கொன்ன அதே நாகம் தானே? இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட போறதில்ல. உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். எங்க போச்சு? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தது. கௌரியோட அம்மா அவங்க கணவரையும் மகனையும் இழந்த துக்கத்துல பைத்தியமாயிட்டாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் விசித்திரமா இருந்தாலும் உண்மையாவும் இருக்கும். இவர் சாவு ஒரு விபத்து இல்ல, அது இவரை பழி வாங்கியிருக்கு. அந்த நாகம் நம்ம குடும்பத்தையே பழி வாங்கிடுச்சு. அது யாரையும் விட்டு வைக்காது. அந்த நாகம் அதோட ஜோடிய கொண்டதுக்காக நம்மள எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த நாகத்தெல்லாம் அடிக்காதீங்க, அது ரொம்ப பெரிய பாவம்னு நான் எவ்வளவு சொன்னேன்ல. யாருமே என்னோட பேச்ச கேட்கல, யாருமே கேட்கல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற விஷயம் கடைசி வரைக்கும் கௌரிக்கு புரியவே இல்ல. சுடுகாட்டுல அவ கண்ணுக்கு மட்டும்தான் பாம்பு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் அவளுக்கு வர பாம்பு கனவு. இதெல்லாம் ஏன் நடக்குது? இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே எதேச்சியா நடந்த விஷயமே இல்ல. இந்த எல்லா சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்புறம் இப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஏன் நடக்குதுன்ற விஷயத்த கௌரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் அந்த பாம்பை கொன்னது ரொம்ப பெரிய தப்புதான். இப்ப அம்மா கூட பைத்தியம் ஆயிட்டாங்க. எனக்கு இப்ப என்ன பயனா? அடுத்தது நான் தானே இருக்கேன். இல்ல எங்க அம்மாவை ஏதாவது இல்ல, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சாமி. உதவி செய்யுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணு தெரிய மாட்டேங்குது. சாமிக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. யாராவது வந்து காப்பாத்துங்க. தெரிய மாட்டேங்குது. பாப்பா என்னாச்சு? என் கண்ணு தெரியல. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
பாபா உங்களுக்கு என்னாச்சு பாபா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அந்த பாம்பை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். மகனே சொல்லுங்க பாபா. நீ இப்போ முதல்ல கிராமத்துக்கு போய் பல்வந்த் பாம்பாட்டிய கூட்டிட்டு வா. சரி பாபா. போ. இதோ போறேன் பாபா. பிம்லாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அந்த பாம்புனால நிறைய ஆபத்துக்கள் இருக்குன்றது பூஜாரிக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவர் ஒரு பாம்பாட்டியை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஜெய் நாகதேவா. முதல்ல அவர் போய் பூசாரி கிட்ட பேசினாரு. நிலைமை என்னன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கிராமத்துக்காரங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாரு. வணக்கம் பூஜாரி ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு ராத்திரி இந்த பாம்போட அட்டகாசத்தை நாம முடிச்சிடலாம். ஜெய் நாகதேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோட்டை எக்காரணத்தை கொண்டு நீங்க தாண்டவே கூடாது. ஜெய் நாகதேவா. நான் தான் சொன்னேன்ல, அது நம்மள வாழ விடாது. அது நம்மள வாழவே விடாது. இல்லம்மா, அந்த ஆகாதுமா. சொல்றேன்ல, நம்ம எல்லாரையும் கொன்னுடும். நீ வா. என்னால முடியாது, நான் வரல. கௌரி, கௌரி, தண்ணி இல்லம்மா, கொஞ்சம் எடுத்து தரியா? அட கடவுளே, தண்ணியே இல்லையே. இப்ப நான் என்னதான் பண்றது? அம்மா, வீட்ல தண்ணி இல்லம்மா, நான் வெளியே போய் எடுத்துட்டு வரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு இந்த கோட்டை நீங்க தாண்டவே கூடாது.
இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பிமலாவுக்கு நடக்க ஆரம்பிச்சது. இது எல்லாமே அவங்களோட பிரம்மையா இல்ல உண்மையான்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த பாம்போட பயம் அவங்கள முழுமையா ஆக்கிரமிச்சிடுச்சு. இவங்க மட்டும் இல்ல, அந்த முழு கிராமமே அந்த பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. எல்லா இடத்துலயும் அந்த பாம்பை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம பெண்களும் குழந்தைகளும் அவங்களோட வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. என்னாச்சு? அது வருது, அது இங்கதான் வருது. என்ன கொல்ல வருதுமா? பயமா இருக்குமா? பயப்படாதம்மா. கௌரி, இந்த கிராமத்துக்கு உங்க குடும்பத்தால தான் நிறைய ஆபத்து வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த பாம்பை எரிச்சிட்டோம். ஆனா பாம்புங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கூட பழி வாங்கும். அதனால இப்பவே அந்த பாம்போட சிலையை இங்க வச்சு அதுக்கு முன்னாடி நீ ஒரு சத்தியம் பண்ணணும். அந்த பாம்போட ஆத்மா சாந்தி அடைய என்ன வேணாலும் செய்வேன்னு உறுதிமொழி கொடுக்கணும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். ஜெய் நாகதேவா. அந்த பாம்பு இன்னும் சாகல. அது திரும்ப வரும். அதோட ஆத்மா இங்கதான் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கிற வரைக்கும் அது இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களை நிம்மதியா வாழ விடாது. கௌரியோடைய துக்கங்கள், கஷ்டங்கள், பயம் எல்லாமே அவளை விட்டு போயிடுச்சுன்னு அவ ஒரு நிமிஷம் நம்பினா. ஆனா உண்மை அது இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள்ல கௌரிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பாம்போடைய பிரம்ம ஒவ்வொரு முறையும் கௌரி முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய காரணம் இருக்குன்னு கௌரி ரொம்ப தீவிரமா நம்ப ஆரம்பிச்சா.
காப்பாத்த? இங்க பாரு கௌரி, தினமும் இந்த மாதிரி பொய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்தாது கௌரி. இங்க எந்த பாம்பும் இல்ல. வாங்க போலாம். இல்ல, நான் சொல்றது. மெல்ல மெல்லமா பிம்லாவுக்கு தன்னை சுத்தி எல்லா இடத்துலயும் பாம்பு இருக்கிறது தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாம்பு புதைச்ச இடத்துல அந்த சமாதியில பால் கூட ஊத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த பாத்திரம் காலியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பிம்லாவுக்கு அந்த பாம்போட கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவுகள் கூட வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்களோட இந்த மன கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. நான் சொல்றது நீங்க யாரும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் பாக்குற இடத்துல எல்லாம் அந்த பாம்பு இருக்கு. நான் அதை பார்த்தேன். நீ நீ உண்மையதான் சொல்றேங்கிற விஷயம் எனக்கு தெரியும் கௌரி. ஏன்னா அந்த பாம்போட ஆத்மாக்கு இன்னும் சாந்தி கிடைக்கல. நம்மளோட கிராமத்துக்கு ஏற்பட்ட ஆபத்து இன்னும் போகல. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு. அட கடவுளே! ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்க பாருப்பா, நாம இன்னைக்கு 5 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். என்னடா ஆச்சு? பாம்பு. டேய், எங்கடா இருக்கு பாம்பு? இங்கெல்லாம் பாம்புலாம் கிடையாது. இங்கதான்டா இருக்கு. என் கண்ணுக்கு தெரியும், உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? என்னடா சொல்ற? என்னடா எல்லாரும் பாம்பு பேரை சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க? விளையாடல, நான் ஒன்னும் விளையாடல. அது கண்டிப்பா என்ன சாகடிக்க போகுது. அங்க பாரு, அது என் பக்கத்துல தான் வருது. அது என்ன சாக்கடிக்கு தான் என் பக்கத்துல வருது. டேய், இவன் செத்துறான் போல இருக்குடா. டேய், இது பாம்பு கடிச்ச மாதிரி தான்டா இருக்கு. உண்மையாவே அவன் செத்துறான்டா. கௌரி, இந்த ஊர்ல ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் உங்க குடும்பம் தாங்கிறது உனக்கு தெரியும். இங்க என்னதான் நடக்குதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாங்களாம் அந்த பாம்பு செத்துட்டதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பவும் எல்லா நாளும் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நீயே சொல்லு, உங்க குடும்பம் பண்ண இந்த பாவத்துக்கு நாங்க எல்லாருமே பயந்து சாவணுமா? இல்ல, அது பாம்புல, அது அந்த பாம்போட ஆத்மா. ஆத்மா சாந்தி அடைய வழிவாங்க துடிக்குது. அதோட ஆசைகளை நாம பூர்த்தி செய்யாம விட்டோம்னா அது இந்த கிராமத்தையே சின்ன பின்னமாக்கிடும். ஆனா அது எதுக்கு ஆசைப்படுதுன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பாம்போட உடம்பை எரிக்கும் போது கௌரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அந்த பாம்போட ஆத்மா சாந்தி அடைய என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னான். ஞாபகம் இருக்கா கௌரி? அந்த பாம்போட சிலையை இங்க வச்சு அதுக்கு முன்னாடி நீ ஒரு சத்தியம் பண்ணணும். அந்த பாம்போட ஆத்மா சாந்தி அடைய என்ன வேணாலும் செய்வேன்னு உறுதிமொழி கொடுக்கணும். அந்த பாம்போட ஆத்மா என்ன ஆசைப்படுதுன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்.
தேவர்களுக்கும் தேவனான மகாதேவனே, எங்களோட கிராமத்தை ஒரு நாகத்தோட கோவம் ஆட்டி படைக்குது பகவானே. நாங்க இந்த பிரச்சனையில இருந்து விடுபட நீங்க தான் ஒரு வழி காட்டணும் பகவானே. ஓம் நம சிவாய். 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 அந்த நாகம் இப்ப நாகதேவதையா மாறிடுச்சு. அது நம்ம கிராமத்தை விட்டு இனிமே போகவே போகாது. ஏன்னா அதோட ஜோடியோட சாவு இந்த ஊர்ல தான் நடந்திருக்கு. அதனால அது இங்கதான் இருக்கணும்னு விருப்பப்படுது. ஆனா அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கு. கௌரி அந்த நாகதேவதையை கல்யாணம் பண்ணியே ஆகணும். தினந்தோறும் அதுக்கு சேவைகள் செஞ்சிட்டு இருக்கணும். கௌரினால இதெல்லாம் செய்ய முடியலன்னா நம்ம கிராமம் முழுக்க நாகதேவனோட சாபத்துல பஸ்மம் ஆயிடும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுவும் ஒரு நாகத்தை விதி உன்கிட்ட இததான் எதிர்பார்க்குது கௌரி. கௌரி, உன்னோட நிலைமை அந்த கிராமம் புரிஞ்சுக்குது. அதே நேரத்துல எங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. அதனால நீ ஏதாவது பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தி ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமல என் குடும்பம் செஞ்ச இந்த பாவத்துக்கு எல்லாம் நான் கண்டிப்பா பரிகாரம் செய்வேன். இனிமே என்னோட வாழ்க்கைய நாகதேவதைக்கும் இந்த கிராமத்துக்கும் அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அதோட அவளும் அவளுடைய கணவருக்கு எதிரா நடந்துக்க விரும்பல. அந்த மாலையை போடுங்க. அவளோட கண்ணுக்கு தெரியாம இருந்த போதும் அந்த நாகதேவதை அவ பக்கத்துல இருக்கிற மாதிரி கௌரியால உணர முடிஞ்சது. இன்னைக்கு இது எல்லாத்தையும் மறந்து கௌரி அந்த கிராமத்தை காப்பாத்துறத மட்டுமே அவளுடைய குறிக்கோளை மாத்திக்கிட்டா. அந்த நாகதேவதையோட ஆத்மா இப்ப கௌரிக்கு தைரியத்தை கொடுக்குது, சரியான பாதையும் காட்டுது. கௌரி வாழ்க்கையோட குறிக்கோள் இப்ப இதுதான். இதான் அவ பண்ண தியாகம். எங்களோட டீம் அந்த பிம்லாவை பார்க்க போன போது அவங்க கேமரா முன்னாடி வரத்துக்கு மறுத்துட்டாங்க. ஆனா அவங்களோட அம்மாவையும் தங்கையையும் எங்களால பார்க்க முடிஞ்சது. அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சுதான் நாங்க இந்த கதையை உருவாக்கணும். நாங்க இந்த கிராமத்துல அவங்கள ஒரு கடவுளாதான் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே அவங்கள
ஒரு கடவுளா தான் பாக்குறாங்க. எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு நாகத்தை கொன்னாங்கன்னா அந்த நாகம் கொன்னவனை மட்டும் இல்லாம அவனோட முழு குடும்பத்தையும் பழி வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பாம்போட அடுத்த பிறவி மனித பிறவின்னு அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. அதனால ஒரு பாம்பை கொல்றதுனால மனிதனுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த கதையை பத்தி சொல்றது என்னன்னா, கௌரி அவங்க அப்பாவும் அண்ணனும் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா தான் அந்த நாகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க.